ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆவடி பக்கம் போகும்போதெல்லாம் இந்த டிமார்ட் எப்போ திறப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ ஒரு மாசமா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா எப்போ திறப்பாங்க வெயிட்டிங்லேயே இருந்தது. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு மார்ச் 31 கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. 3 நாள் ஆகுது. சரி எப்படி தான் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போனோம். எல்லா டிமார்ட்டில் இருக்க மாதிரியே தாங்க. கீழே ஃபுல்லாக ப்ரொவிஷன், மேலே வாட்டர் பாட்டிலு, குக்கர் ஐட்டம், கிரைண்டர், மிக்ஸி, செப்பல், ட்ரெஸ்ஸு இதெல்லாமே மேலே இருந்தது. யார் யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. அதுபோல் ரொம்ப ஜாமானும் அதிகமாக இல்லை. இப்போ தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கிங் நல்ல பெருசாகவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் செக்யூரிட்டிலாம் இல்லை. அதனால ஏடாகூடமாக பைக்கை விட்டுட்டு போயிடுறாங்களா, அதனால கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பெருசு பெருசாக இருக்கே, இது என்ன கரண்ட் அடுப்பா இவ்வளோ வச்சுருக்காங்க, ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு தான் போனேன். அப்புறம் பார்த்தா தோசைக்கல் அவ்வளோ வெயிட்டாக இருந்தால் ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ இருக்க சிலிண்டர் பிரச்சனையில் இந்த தோசைக்கல்லை வாங்கி பண்ணால் ஒரே நாள் சிலிண்டர் காலி ஆகிடும். அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த நெய் மைசூர் பாக்குனா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பசங்களை வேறு இன்னொரு நாள் கூப்பிட்டு போய் பேக்கெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க் வாங்கினேன். வாட்டர் பாட்டிலுக்கு பதில் இந்த ஃப்ளாஸ்க்காக வாங்கிட்டு நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 600 போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 24 ஹவர்ஸ் கூலிங்காகவும் இருக்கும், சூடாகவும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா மழை காலத்தில் பசங்களுக்கு சுடு தண்ணி கொடுத்து அனுப்புறோமா, அது சீக்கிரமாக கூல் ஆகிடுது. அதனால வாட்டர் பாட்டிலுக்கு இது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேருக்கும் வாங்கி கொடுத்துடலான்ட்டு. முட்டை தொக்கு, பூசணிக்காய் பொரியல், ரசம், சாதம் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. அப்புறம் இன்றைக்கி புனித அப்படியே சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆவடிக்கு போகிற வழியில் 10 நிமிஷம் தான் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிமார்ட். எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.